வாங்க, இன்னைக்கு நாம வரலாற்றுல மறைஞ்சு போன ஒரு ராஜாவோட கதைய பார்க்க போறோம். ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி, ஆனா அதுக்கப்புறம் ஒரு அபாரமான எழுச்சி. இது முதலாம் சேனனோட கதை. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க ராஜ்யமே அழியிற நிலைமையில இருக்கு. அப்போ ஒரு ராஜாவா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்விக்கு பதில் நமக்கு 9ஆம் நூற்றாண்டுல இலங்கை ஆண்ட ஒரு மன்னரோட வாழ்க்கையில இருக்கு. நம்ம கதை தொடங்குற இடம் அனுராதபுர ராத்தியம். வருஷம் கிபி 833. முதலாம் சேனன் அப்படிங்கிற ஒரு புதிய மன்னர் அரியணைக்கு வரார். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஆட்சி மாற்றம் எப்படி நடந்ததுன்னு பாருங்க. முதல்ல அப்பா 2ஆம் தப்புலன், அவருக்கு அப்புறம் மகன் 9ஆம் அக்கபோதி. இப்போ அவருக்கு பிறகு அவரோட தம்பி, நம்ம கதையோட நாயகன் முதலாம் சேனன் ஆட்சிக்கு வராரு. சோ அண்ணன் கிட்ட இருந்து தம்பிக்கு அதிகாரம் கைமாறுது. முதலாம் சேனோட ஆட்சி அடுத்த 20 வருஷத்துக்கு நீடிக்குது. ஆனா இந்த 20 வருஷமும் அவருக்கு பூப்பாதையா அமையல. அவரோட ராஜ்யத்தையும் அவரோட தலைமை பண்பையும் உழுக்கிற பல சம்பவங்கள் நடக்க போகுது. அவரோட ஆட்சி ஆரம்பத்துல எல்லாம் அமைதியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்ச வருஷம் கழிச்சு தென்னிந்தியாவில இருந்து ஒரு பெரிய புயல் கிளம்புச்சு. ஆமாங்க, அதுதான் பாண்டியர்களோட மாபெரும் படையெடுப்பு. அப்போ தென்னிந்தியாவுல ஸ்ரீவல்லபன் தலைமையில பாண்டிய பேரரசு ரொம்ப சக்தி வாய்ந்ததா வளர்ந்துட்டு இருந்துச்சு. அவங்களோட அடுத்த டார்கெட் செல்வ செழிப்பா இருந்த இலங்கை தான். சொன்ன மாதிரியே ஸ்ரீவல்லபன் ஒரு பிரம்மாண்டமான படையோட இலங்கையில கால் பதிச்சாரு. இது ஒரு சாதாரண சண்டை இல்ல, ஒரு முழுமையான மூர்க்கமான படையெடுப்போட ஆரம்பம். பாண்டிய படை உள்ள வந்ததும் அனுராதபுர ராஜ்யத்தோட தலைவிதிய மாற ஆரம்பிச்சுது. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் அந்த ராஜ்யத்தை வீழ்ச்சிக்கு கொண்டு போச்சு. மன்னனும் தப்பிச்சு ஓட வேண்டிய நிலைமை. 2 படைகளை மோதிக்கிட்டப்போ என்னாச்சு தெரியுமா? பாண்டிய படையோட தாக்குதல அனுராதபுர படையால கொஞ்சம் கூட தாக்குப்பிடிக்க முடியல. ஒரு மோசமான தீர்க்கமான தோல்வி. இந்த தோல்வி ராஜ்யத்துக்கு மட்டும் இல்ல, மன்னன் ஷேனனுக்கும் ஒரு பெரிய தனிப்பட்ட இழப்பா இருந்துச்சு. ஏன்னா அவரோட சொந்த சகோதரர்கள் இளவரசர் மகிந்தனும் இளவரசர் காசியப்பனும் போர்க்களத்திலேயே இறந்து போனாங்க. யோசிச்சு பாருங்க, படைகள் தோத்துடுச்சு, கூட பிறந்த சகோதரர்கள் இறந்துட்டாங்க. முதலாம் சேனனுக்கு வேற வழியே இல்ல. தன்னுயிரை காப்பாத்திக்க தலைநகரை விட்டுட்டு மலைநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாரு. ராஜா தப்பிச்சு ஓடிட்டார். தலைநகரம் இப்போ அனாதையா நிக்குது. ராஜ்யத்தோட எதிர்காலம் என்னாகும்? வாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு. பாண்டிய படைக்கு கொண்டாட்டம் தான். வெற்றி முழுக்கத்தோட தலைநகர் அனுராதபுரத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. கண்ணுல பட்டதெல்லாம் கொள்ளையடிச்சாங்க. பொக்கிஷங்கள், கோயில்னு எதையும் விட்டு வைக்கல. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். பாண்டியர்களோட நோக்கம் இந்த நாட்டை புடிச்சு ஆட்சி பண்றது இல்ல. அவங்களோட ஒரே குறிக்கோள் இங்க இருக்கிற செல்வத்தை மொத்தமா கொள்ளையடிச்சிட்டு போறதுதான். கடைசியா 2 ராஜாக்களுக்கும் நடுவுல ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படுது. நாங்க கொள்ளையடிச்சது போதும், நீங்க உங்க ராஜ்யத்தை திருப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு பாண்டிய மன்னன் சொல்றாரு. அதனால முதலாம் சேனனுக்கு தன்னோட ராஜ்யம் திரும்ப கிடைக்குது. பாண்டிய படையும் கொள்ளையடிச்சோட இந்தியாவுக்கு திரும்பி போயிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இவ்ளோ பெரிய அழிவுக்கு அப்புறம் ஒரு தேசம் எப்படி சாம்பல்ல இருந்து உயிர் தெழும்? முதலாம் சேனனோட உண்மையான கதை இனிதான் ஆரம்பமாகுது. முதலாம் சேனன் திரும்பவும் தன்னோட தலைநகரத்துக்கு வர்றாரு. ஆனா இது ஒரு வெற்றி பயணம் இல்ல. சுத்தி பார்த்தா எல்லாமே அழிஞ்சு கிடக்கு. இடிஞ்சு போன தன்னோட ராஜ்யத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்போட அவர் உள்ள வராரு. வந்த உடனே அவர் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. உடனே புனரமைப்பு வேலைகள்ல இறங்கிட்டாரு. படையெடுப்புல சேதமான விகாரைகள், மடாலயங்கள், தலைநகரோட முக்கியமான இடங்கள்னு எல்லாத்தையும் சரி செய்யறதுல முழு மூச்சா ஈடுபட்டாரு. போர்ல தன்னோட சகோதரர்கள் இறந்து போனதால தனக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு யாருன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதனால ராஜ்யத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்க அடுத்த வாரிசு யாருங்கிறத முடிவு பண்ணி அறிவிச்சாரு. இப்போ முதலாம் சேனோட கதை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்விய வைக்குது. ஒரு அரசனோட பெருமை அவன் ஜெயிக்கிற போர்லையா இருக்கு, இல்ல தோத்து போனதுக்கு அப்புறம் இடிஞ்சு போன தன் நாட்டை திரும்பவும் கட்டி எழுப்புறதுல இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சிறந்த ஆட்சியாளர்னா யாரு? யோசிச்சு பாருங்க.